குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 2/2/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:36. திதி இன்று பிற்பகல் 12:29 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் அதிகாலை 5:21 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாம யோகம் பிற்பகல் 12:04 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் இரவு 11:21 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை அதாவது நண்பகல் 1:30 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகார வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:21 வரை ஆயில்யம், பின்பு மகம் நட்டு சந்திராசிரமம் இருக்கு. சிம்மராச. இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள் சதுர்த்தி. இன்னைக்கு வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். வசந்த பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை. சதுர்த்தியும் பஞ்சமியும் இரண்டும் இணைந்து வருவதால் இன்றைய தினம் பைரவர் வழிபாடு சிறப்பை தரும். மாலை வேளையில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் பைரவருடைய மந்திரங்கள், அப்படி இல்லைன்னா அவருடைய பைரவருடைய மாலை அப்படின்னு தனம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் இருக்கு, அதை சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசமும் மட்டும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சுக்கிர பகவான், சந்திர பகவான், ராகு பகவான். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மிதுனத்தில் அங்காரக பகவான், கடகத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான். நம்ம வகுப்பு போட்டோம், அந்த வகுப்பு மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனால நிறைய பேரு பயனடைவாங்க. ஏன்னா தாந்திரீகம் மாந்திரீகம்ன்றது எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது. அதனால வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி. இதே போல ஒவ்வொரு விஷயமும் பயன்படும் வகையில் சொல்லி கொடுக்கப்பட்டது, எல்லோருக்கும் திருப்தியாக இருந்தது. அதனால இந்த சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையும் நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன? சில பேருக்கு சொத்து பிரச்சனை இருக்கும். சொத்து பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது இந்த பூர்வீக சொத்து, நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து இருக்கு இல்லைங்களா? அந்த பூர்வீக சொத்து நிறைய பிரச்சனை, அதெல்லாம் எப்படி தீரும்? எப்படி அதெல்லாம் தீர்ந்து அந்த சொத்துக்கள் எல்லாம் வரும்? அதாவது இன்னொரு விஷயமும் சொல்றேன், உண்மையாக இருந்தால், உண்மையாகனா என்ன அர்த்தம்? இப்ப அந்த சொத்து உங்களுக்கு எழுதி வச்சு கொடுக்காம இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம எல்லா விதமான முறைகளும் பயன்படுத்தலாம். ஏன்னா ஏமாத்துதல் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால இந்த சொத்துக்கள் வருவதற்கும், அதே போல நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் தீருவதற்கும் இந்த பைரவர் வழிபாடு மிக சிறப்பு வாய்ந்தது. அதனால மாலை மணிக்கு மேல போயிட்டு நீங்க தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க. நல்லெண்ணெயில தீபம் ஏத்துங்க. அதுல மிளகு 8 மிளகு போடுங்க. மிளகு அப்படியே கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த அகல்லே போட்டு ஏத்தலாம், அதனால தப்பு கிடையாது. துணியில தான் கட்டணும், சிவப்பு துணியில தான் கட்டணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பியூர் நல்லெண்ணெயில ஏத்தி 2 தீபம் போடுங்க, ரொம்பலாம் வேணும், சரிங்களா? ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. தீராத சொத்து பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை, இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பை பைரவர் ஏற்படுத்தி கொடுப்பார், சரிங்களா? பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில் செய்வது மிக சிறப்பு. அதுவும் வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லும் போது நம்ம வராகிக்கும் உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதனால வராகிக்கும் இந்த பஞ்சமி தினத்துல, அதுவும்
வளர்பிறை பஞ்சமி வராகிக்கு மிகவும் உகந்த ஒரு நாள். ஆனால் இன்னைக்கு வராகிக்கும் நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் விலகும். இன்னைக்கு அது செய்யுங்க. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனும் முதலும் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு விலகும். ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தெல்லாம் குறைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வெளி உணவுல குறைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். எதிர்பாராத சில செலவுகள்லாம் ஏற்படும். வியாபாரத்துல அலைச்சல்கள் உண்டாகும். இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயின் 1ஆம் எண் அசுநிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் வெளிப்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு திறமைக்கு உண்டான அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்ல நெருக்கம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். நண்பர்களிடத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும். சேமிப்பு தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசையின் 3ஆம் எண் நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். எதிர்பாரா தன வரவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதலும், அவர்கள் பற்றிய ஒரு என்ன சொல்றது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி எதிர்பாராத ஒரு உபரி வருமானம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப இன்னைக்கு கிடைக்கும். நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க. வியாபாரம் சம்பந்தமான ரகசியங்களை பகிராமல் இருப்பது நல்லது. பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நடந்து கொண்டால் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை மேலோங்கும். தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த ஒரு விதமான ஒரு அச்சம், தயக்கம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேலோங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள். புதிய முயற்சியில அலைச்சல்கள் ஏற்படும். உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள்லாம் தடை தாமதமாக கிடைக்கும். எதிர்பார்த்த வரவுகள்லாம் இழுபறியாக இருக்கும். வேலையில அலட்சியம் இல்லாமல் இன்னைக்கு செயல்படுங்கள். மற்றவர்கள் செயல்களை பற்றி கருத்துக்களை சொல்வதை தவிர்த்திருங்கள். விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை.
இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப பொறுமையோட எதையும் செய்யுங்கள். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லா விதத்திலும் கவனமா இருங்க. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அசுநிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய திறமைகளுக்கு உண்டான மதிப்பு, பாராட்டு இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற நாள். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், இருவரும் விட்டு கொடுத்தலும் புரிதலும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்னதா பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு இருக்கு. தனம் சார்ந்த விஷயத்துல எதிர்பார்ப்புகள்லாம் நல்லபடியாக பூர்த்தியாகும். மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. வர்த்தக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்டம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேலோங்கும். மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் விலகும். குடுக்கல் வாங்கல்ல திடீர் திருப்பம் ஏற்படும். எதிர்காலம் குறித்து சில முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய செயல்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். உடல் அளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். தந்தை வழி தொழில் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள்லாம் உருவாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும். அதே மாதிரி தனம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேலோங்கும். சுவாதி நட்சத்திர தடைகள் எல்லாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். வெளியூர் பயணங்களால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சொந்த பந்தங்கள் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி நல்ல ஒரு அழகு சாதன பொருட்கள், கலை பொருட்கள் இதன் மீதாக ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். கல்வியில இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும். மாணவர்களுக்கு மனதில் உள்ள குழப்பங்கள்லாம் விலகும். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் குறைகின்ற ஒரு நாள். உங்களுடைய சிந்தனை போக்கில் மாற்றங்கள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய திசை வடகிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாக்குகின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சில அனுபவங்கள் மூலம் சிந்தனையில ஒரு நல்ல தெளிவு இன்னைக்கு பிறக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. தனம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல திறன் உங்களிடம் ஏற்படும். வண்டி வாகனம் பயணங்கள்ல வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். கல்வி சார்ந்த துறையில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அரசு தொடர்பான பணிகள்ல எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். வியாபாரத்துல ஒரு புதுமையான விஷயத்தை செயல்படுத்தி அதன் மூலம் லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. உடன் இருப்பவர்களால் நிம்மதி ஏற்படும். இன்றைய நாள் கவனம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். பூராடும் நட்சத்திரக்காரர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஒரு பனிப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசுக்குள்ளேயே ஒரு விதமான விகல்பம் இதையெல்லாம் இன்னைக்கு விலகி நல்ல ஒரு நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். தனிப்பட்ட ஒரு ஆர்வம் போட்டிகள்ல ஏற்படும். சகோதரர்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கடன் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை. அதே மாதிரி நிதி நிலையில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும்.
இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். மாணவர்களுக்கு கல்வியில ஆலோசனை பிறக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி நட்பு வட்டாரம் விரிவடையும். பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களுடைய பேச்சு திறமைகள் மூலம் காரிய சித்தி உண்டாக்குகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வியாபாரத்துல ஒரு புதுவிதமான யுக்திகளை கையாண்டு அதன் மூலம் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு அனுபவ அறிவு மேம்படும். அரசு சார்ந்த பணிகள்ல ஆதாயம் உண்டாகும். மனதில் எதிர்காலம் சம்பந்தமான புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக அமையும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட வேண்டியது அவசியம். ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் பிறக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.